ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே 2ல நம்ம குட் ஆர் வாஸ் ஏபிள் டு வேர் ஏபிள் டு எப்படி யூஸ் பண்றதுங்கிறது பார்க்கலாம். இதோட அர்த்தம் என்ன? முடியும் இல்லாட்டி முடிந்தது. இது ரெண்டுமே நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல நம்மளால முடியுங்கிறத சொல்றப்பதான் இந்த குட் வாஸ் ஏபிள் டு வேர் ஏபிள் டு யூஸ் பண்ணுவோம். இப்ப சென்டென்சஸ் பார்க்கலாம். அவன் இளமையாக இருந்த போது அவனால் வேகமாக ஓட முடியும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? when he was young he could run fast. என்னால் அவரை நேற்று சந்திக்க முடிந்தது. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? I was able to meet him yesterday. நீங்கள் பணம் கொடுத்ததால் அவர்களால் சரியான நேரத்தில் தேர்வு கட்டணத்தை செலுத்த முடிந்தது. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? As you gave money, they were able to pay the exam fee on time. இப்ப மீனிங் பாத்தீங்கன்னா குட்டுக்கு முடியும், அதாவது பாஸ்ட்ல சொல்றப்போ, was able to முடிந்தது பாஸ்ட்ல சொல்றப்போ, அதே மாதிரி வேர் ஏபிள் டுனாலும் முடிந்ததுதான். வாஸ் ஏபிள் டு வேர் ஏபிள் டு பாத்தீங்கன்னா யூ வி தேக்கு யூஸ் பண்ணுவோம். வாஸ் ஏபிள் டு ஐ ஹி ஷி இட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ முடிந்தது, ஒரு காரியம் உங்களால முடிஞ்சது பாஸ்ட் டென்ஸ்லன்னா நீங்க முடிந்தது அப்படிங்கிறப்போ வாஸ் ஏபிள் டு வேர் ஏபிள் டு யூஸ் பண்ணீங்க. அதே முடியும் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றப்போ நீங்க குட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.